முன்னாள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மீதான வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை மீது திமுக எம்பி பாலு தொடர்ந்து அவதூறு வழக்கானது ஒத்திவைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான முக்கிய செய்தியை பார்க்கிறோம். குறுக்கு விசாரணை ஜனவரி 20ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து சென்னை சைதாப்பேட்டை குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் காயத்ரி வழங்கிட கேட்கலாம். காயத்ரி, வணக்கம். அண்ணாமலை மீதான வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த முழு விவரங்கள். வணக்கம் சிந்துஜா. பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை இருந்தபொழுது டிஎம்கே ஃபைல்ஸ் என்ற பெயரில் திமுக அமைச்சர்கள் பலரின் சொத்து விவரங்கள் தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து அதனை வெளியிட்டிருந்தார். அதில் திமுக பொருளாளரும் எம்பியுமான டி.ஆர். பாலு அவர்கள் மகன் அமைச்சருமான டி.ஆர்.பி. ராஜா மற்றும் அவரின் குடும்பத்தாருக்கு 21 நிறுவனங்கள் சொந்தமாக உள்ளதாக தெரிவித்திருந்தார். மேலும் டி.ஆர். பாலு மற்றும் அவரின் குடும்பத்தினருக்கு 10,000 கோடி ரூபாய் அளவுக்கு சொத்துக்கள் இருப்பதாகவும் அண்ணாமலை குறிப்பிட்டிருந்தார். அதனை எதிர்த்து தன்னுடைய பெயருக்கும் மற்றும் தன்னுடைய குடும்பத்திற்கும் கலகம் ஏற்படுத்தும் வகையில் அண்ணாமலை இந்த செய்தியை பரப்பி இருப்பதாக டி.ஆர். பாலு தரப்பிலிருந்து சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று அண்ணாமலைக்கு எதிராக தொடக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கின் விசாரணையானது இன்றைய தினம் வந்திருந்தது. மேலும் இந்த வழக்கில் டி.ஆர். பாலுவின் 21 நிறுவனங்கள் மற்றும் சொத்துக்கள் தொடர்பாக அண்ணாமலை தரப்பிலிருந்து குறுக்கு விசாரணையும் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கு சைதாப்பேட்டை 17வது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தின் நீதிபதி செந்தில் குமார் முன்னிலையில் இன்று வந்த பொழுது அப்பொழுது டி.ஆர். பாலு மற்றும் அண்ணாமலை இருவர் தரப்பில் நேரில் யாரும் ஆஜராகவில்லை. மேலும் இதையடுத்து இரு தரப்பினரும் ஆஜராகி இருந்த வழக்கறிஞர்கள் குறுக்கு விசாரணையை வேறு தேதிக்கு தள்ளி வைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இந்த வழக்கை ஒத்திவைத்திருக்கிறார்கள். இதனையடுத்து குறுக்கு விசாரணையை ஜனவரி 20ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். எனவே டி.ஆர். பாலு அண்ணாமலை மீது தொடுத்த வழக்கின் விசாரணையானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் குறுக்கு விசாரணையை ஜனவரி 20ஆம் தேதி மேற்கொள்ளலாம் என்று நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். சுமதிஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காயத்ரி.